everyone, welcome to MCBS way of teaching CPSC. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th science journey through states of water னா பார்க்க போறோம். What are the different states of water? Water is a substances that can be observed in three different states in our daily life. In the solid state, it exists as ice. On heating, the ice melt and gets converted into its liquid state. On further heating, water gets converted into its gaseous state. Let us perform activity 8.5 to identify the properties of different states of water. வாட்டர்ல வந்து என்ன ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படின்னு கேட்டா 3 ஸ்டேட் ஆஃப் வாட்டர் வந்து இருக்கு. ஒன்னு வந்து சாலிட் ஸ்டேட், இன்னொன்னு லிக்யூட் ஸ்டேட், இன்னொன்னு கேஸ் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட் நம்ம எந்த வாட்டர் சொல்லுவோம் அப்படின்னா ஐஸ் தான் சாலிட் ஸ்டேட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம். லிக்யூடுன்னு எதை சொல்லுவோம்? நார்மல் வாட்டர் தான் லிக்யூட் ஸ்டேட்னு சொல்லுவோம். நாட் ஓன்லி ட்ரிங்கிங் சால்ட் வாட்டர், சீ வாட்டர் எல்லாமே லிக்யூட் ஸ்டேட்னு தான் சொல்லுவோம். ஸ்டேட் ஆஃப் வாட்டர்னு எதை சொல்லுவோம்? இப்ப நம்ம ஒரு வாட்டரை வந்து ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது வாட்டர் வேப்பர் ஆகி மேல போகும் இல்லையா, அந்த வாட்டர் வேப்பரை தான் நம்ம கேசஸ்னு சொல்றோம். அப்ப எத்தனை ஸ்டேட்ல வாட்டர் இருக்கு? 3 ஸ்டேட்ல வாட்டர் இருக்கு. என்னென்ன ஸ்டேட்? சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ். ஆக்டிவிட்டி 8.5. Let us identify. Put an ice cube in one container and transfer it to another container of different shape. What changes do you notice in the shape of the ice cube? Record your observation in 8.3. இப்போ வந்து ஒரு கண்டெய்னர்ல நம்ம ஐஸ் கியூப் வந்து போடுறோம். கண்டெய்னர்ல இருக்கிற ஐஸ் கியூப்பை இன்னொரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கிற கண்டெய்னர்ல நம்ம டிரான்ஸ்பர் பண்றோம். அப்படி டிரான்ஸ்பர் பண்ணும்போது ஐஸ் கியூப்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? Pour water from one container to another container of a different shape. Observe how water behaves compared to the ice cube and make a record. Did you notice how water flows from one container to the other? What happens to its shape? இப்ப அதே மாதிரி நம்ம வாட்டரை வந்து ஒரு கண்டெய்னர்ல இருந்து இன்னொரு ஷேப்ல இருக்க கண்டெய்னருக்கு மாத்துறோம். அப்ப வாட்டரோட ஷேப்பும் மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், வாட்டரோட ஷேப்பு ஒரு கண்டெய்னர்ல இருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணும்போது அந்த கண்டெய்னர் என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்புக்கு மாறிடும். Pour water on clean surface and observe how it spread. இப்போ ஒரு சர்ஃபேஸ்ல, ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல வந்து நம்ம வாட்டரை வந்து ஒரு ஃப்ளோர்ல வந்து வாட்டரை வந்து போர் பண்றோம். வாட்டர் தண்ணி வந்து ஊத்தணும் அப்படின்னா அந்த தண்ணி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கறத அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. When water gets converted into water vapor, how does this water vapor spread? This with the spreading behavior of water. இப்போ ஒரு வாட்டரை வந்து நம்ம வாட்டர் வேப்பரா ஹீட் பண்றோம் அல்லது ஐஸ் கியூப்ல இருந்து வாட்டர் வந்து வேப்பரா போகும் இல்லையா, அந்த வேப்பர் வந்து எப்படி அதோட பிஹேவியர்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறதையும் அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. ஐஸ் வந்து ஏதாவது பிக்ஸ்டு ஷேப்பா இருக்குமா? இப்ப ஐஸ் கியூப் வந்து எந்த ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல தான் இருக்கும். அப்போ ஐஸ் வந்து பிக்ஸ்டு ஷேப்ல தான் இருக்கும். இப்ப இது வாட்டர் லிக்யூட் அப்படிங்கும் போது பிக்ஸ்டு ஷேப் இருக்குமா? இருக்காது. எந்த கண்டெய்னர்ல இருக்கோ எந்த கண்டெய்னருக்கு ஏத்த மாதிரி ஷேப்பை தான் அது எடுத்துக்கிடும். பேப்பர்ல ஏதாவது பிக்ஸ்டு ஷேப் இருக்குமா? வாட்டர் பிக்ஸ்டு ஷேப்பும் இருக்காது. எபிலிட்டி டு ஃப்ளோ. ஐஸால ஃப்ளோ பண்ண முடியுமா? நோ, இட் டஸ் நாட் ஃப்ளோ. வாட்டர் லிக்யூடால ஃப்ளோ பண்ண முடியுமா? எஸ், ஃப்ளோ ஈஸிலி. வாட்டர் வேப்பரால ஃப்ளோ ஆக முடியுமா? எஸ், வாட்டர் வேப்பரும் ஈஸியா ஃப்ளோ ஆகும். கியூப் எடுத்துக்கிறோம். அந்த ஐஸ் கியூப் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமான்னு கேட்டா ஸ்ப்ரெட் ஆகவே ஆகாது. டஸ் நாட் ஸ்ப்ரெட். வாட்டர் லிக்யூட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா? எஸ். இப்போ ஒரு கண்டெய்னர்ல வந்து நம்ம ஒரு 5 drops ஆஃப் வாட்டரை போட்டாலுமே அது என்ன செஞ்சுட்டே தான் இருக்கும்? மூவ் ஆயிட்டே தான் இருக்கும், ஸ்ப்ரெட் ஆயிட்டே தான் இருக்கும். அப்போ வாட்டர் லிக்யூட் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வாட்டர் வேப்பர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமான்னு கேட்டா இப்போ அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அது ஸ்ப்ரெட் ஆயிட்டே தான் இருக்கும். What are the differences in the properties of water in solid, liquid and gas state? வாட்டர் வந்து 3 ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லிட்டோம். இது லிக்யூடு, கேஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஐஸ் சாலிட் ஸ்டேட் retains its shape irrespective of the container in which is placed, while water takes the shape of the container. Ice does not flow or spread. ஐஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐஸுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கான்னு கேட்டா இது ஷேப் வந்து இருக்கும். இப்ப கண்டெய்னரோட ஷேப் அந்த ஐஸ் எடுத்துக்காது, அதோட ஷேப்லயே தான் இருக்கும். அதே மாதிரி ஐஸ் வந்து ஃப்ளோ ஆகாது, ஸ்ப்ரெட்டும் ஆகாது.
Water liquid state flows and change its shape. Water does not have a fixed shape. It takes up the shape of the container in which it is kept, but the volume of the water remains constant. Does water also possess the property to spread? Yes, water also has the property to spread while keeping the volume constant. இப்ப நம்ம வாட்டர் லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கிற வாட்டர் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து கண்டிப்பா ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி அதோட சேப் வந்து சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும். எதை பொறுத்து வந்து எந்த கண்டெய்னர்ல நம்ம போர் பண்றோமோ எந்த கண்டெய்னர்ல இருக்கோ அந்த கண்டெய்னருக்கு ஏத்த மாதிரி அதோட சேப்பை சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வாட்டர் வந்து அதோட வால்யூமை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே தான் இருக்கும். Water vapor gaseous state exhibit a property of spreading out in the entire available space. Gases do not possess a fixed shape. Water vapor exists even at room temperature. Through it is visible to us. It is present in the air around us. The water that evaporates during process like drying of cloth or mopping of floor or contribute to the water vapor in the air around us. Water vapor எடுத்துட்டோம் அப்படின்னா வாட்டர் வேப்பர் கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆகும். வாட்டர் வேப்பருக்கு ஒரு பிக்ஸ்டு ஷேப் வந்து இருக்காது. அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அதோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கும். நம்ம ரூம்ல வாட்டர் வேப்பர் இருக்கும், அதே மாதிரி வெளியில போனா வாட்டர் வேப்பர் இருக்கும். ஆனா அது நம்ம கண்ணுக்கு அந்த வாட்டர் வேப்பர் வந்து தெரியவே செய்யாது. ஆனா வாட்டர் வேப்பர் வந்து எவாபரேட் ஆயிட்டே தான் இருக்கும். இப்ப வாட்டர் வந்து வேப்பர் ஆயிட்டே தான் இருக்கு, எவாபரேட் ஆயிட்டே தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ட்ரையிங் ஆஃப் கிளாத். இப்ப நம்ம துணி துவைச்சு போடுறோம், அந்த துணி காயுது. எப்படி காயுது? அந்த வாட்டர் எவாபரேட் வாட்டர் வேப்பர் ஆகி எவாபரேட்டா மாறுறதுனாலதான் அந்த கிளாத் வந்து ட்ரை ஆகுது. அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு வீடை வந்து ஒரு ஃப்ளோரை வந்து துடைக்கும் போது அதுல இருக்கிற வாட்டர் வந்து சீக்கிரமே என்ன செஞ்சிருது? காணாம போயிருது. எப்படி காணாம போகுது? இது வாட்டர் வேப்பர் ஆகி எவாபரேட் ஆகுறதுனாலதான் அந்த வாட்டர் காணாம போயிருது. அப்ப நம்மளை சுத்தி வாட்டர் வேப்பர் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. Are now familiar with the three state of water. Some other substances also exhibit these state. For example, wax, oil, ghee. Let us look at some more examples of solid, liquid and gases. Wax, oil, ghee இது எல்லாமே water state ஓடதுதான். Look around and find some examples of solid substances. Some examples could be the stone, wood and glass. நம்மள சுத்தி நிறைய solid substances வந்து இருக்கு. For example, stone, wood, glass இது எல்லாமே solid substances. Water are the other examples of liquid you can think of. Here are two examples, milk and oil. Think of 5 more examples. இப்ப நம்ம liquid அப்படிங்கும்போது வாட்டர் மட்டும் தான் சொல்லுவோம். வாட்டர் மட்டுமே liquid கிடையாது. வேற என்னென்ன திங்ஸ் வந்து லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் மில்க், ஆயில் இது எல்லாமே லிக்யூட் ஸ்டேட்டுக்கான எக்ஸாம்பிள் தான். லிக்யூட் ஸ்டேட்டுக்கு வேற என்னென்ன நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஜூஸ் சொல்லலாம், மில்க் ஷேக் சொல்லலாம், பண்ற ஷாம்பு, நிறைய சாசஸ் இது எல்லாமே லிக்யூடுக்கு எக்ஸாம்பிள் தான். Have you ever noticed that you can smell the food being cooked even without entering the kitchen? How does this smell reach? இப்ப ஒரு ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், கிச்சன்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு வெளியில இருந்தே அந்த ஸ்மெல் வந்து தெரியும். எப்படி வந்து அந்த ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது? Smell of yummy food from cooking spread through the air and reaches our nostril even if we are not in the kitchen. கிச்சன்ல சமைச்சாலும் ஹாலுக்கோ அல்லது வீட்டுக்கு வெளியிலயோ அந்த ஸ்மெல் எதனால வருது அப்படின்னா அந்த ஸ்மெல் ஏர்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஏர்ல ஸ்ப்ரெட் ஆன அந்த ஸ்மெல் நம்மளோட நாசில் வரைக்கும் வர்றதுனால கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஸ்மெல் நமக்கு தெரியுது. Are the other examples of gases you can think of? What about oxygen and carbon dioxide? கான எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம்? கிச்சன்ல சமைக்கிற ஃபுட்டோட ஸ்மெல் வந்து நம்ம நோஸுக்கு எப்படி வருது அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளா சொன்னோம். இப்ப வேற என்னென்ன எக்ஸாம்பிள் நம்ம கேஸுக்கு வந்து சொல்லலாம்? ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இன்ஹேல் பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்ஹேல் பண்ணுவோம். இதுவும் என்னதுதான்? கேஸுக்கான எக்ஸாம்பிள் தான். How can we change the state of water? வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரு ஸ்டேட்ல இருக்கிற வாட்டரை இன்னொரு ஸ்டேட் ஆஃப் வாட்டரா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா? So far, we have learned that water can exist in solid, liquid and gaseous state. How can you change the state of water? இப்போ ஒரு வாட்டர் வந்து சாலிட்ல இருக்கு அப்படின்னா அதை லிக்யூட்ல எப்படி சேஞ்ச் பண்றது? Atmospheric water generator machines collect water from humid air to produce drinkable water. This is done through condensation of water vapor by cooling the air. This process is similar to the formation of drops of water outside the glass tumbler
வாட்டர் filled with ice cold water. AWG அப்படின்னா என்ன அப்படின்னா அட்மாஸ்பெரிக் வாட்டர் ஜெனரேட்டர். இப்ப நம்மளோட அட்மாஸ்பெரிக்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம் எப்படி வந்து கண்டென்சேஷன் ஆகுது, அந்த கிளாஸுக்கோ அந்த பவுலுக்கோ தேவையான ஏர் கூலிங் ஏர் போக பேலன்ஸ் இருக்க கூலிங் ஏர் எல்லாமே அது வாட்டர் லிக்யூடா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டோமா. அதே மாதிரி நம்மளோட ஏர்லயும் நிறைய வாட்டர் வேப்பர் இருக்குன்னு பார்த்தோம். அந்த வாட்டர் வேப்பர் இருக்கிற வாட்டரை நம்ம கண்டென்சேஷன் மூலமா வாட்டர் லிக்யூடா சேஞ்ச் பண்ண முடியும். How can you quickly change ice to its liquid state water? சாலிட் ஸ்டேட்ல இருக்கிற ஐஸ் வந்து லிக்யூட் ஸ்டேட் ஆஃப் வாட்டரை நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்றது? If we have to change ice into water and water into water vapor, we have to supply heat to it. If we want to change water into ice, what should be done? ஸ்டேட்ல இருக்கிற ஐஸை வந்து நம்ம லிக்யூட் ஸ்டேட்டா மாத்தணும் அப்படின்னா அந்த ஐஸை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா குயிக்கா என்ன செஞ்சிடும், லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். சப்போஸ் நமக்கு லேட்டா ஆனாலே போதும் அப்படின்னா அந்த ஐஸ் கியூப் வந்து நம்ம வார்மா இருக்கிற பிளேஸ்ல வச்சோம் அப்படின்னாலே அது லிக்யூட் ஸ்டேட்டா மாறிடும். சப்போஸ் வாட்டரை நம்ம லிக்யூட் சாலிட் ஸ்டேட்டா ஐஸ் கியூப்பா மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அந்த வாட்டரை ஃப்ரீஸ் பண்ணணும். ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் ஐஸ் கியூப்பா மாறிடும். It can be done by placing water in a cold environment such as a freezer. Water freezer and is converted into ice. If we take the ice out the freezer, it melts and converted into water. இப்போ நமக்கு வாட்டரை வந்து ஐஸ் கியூப்பா சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம அந்த வாட்டரை ஃப்ரீசர்ல வச்சோம் அப்படின்னா ஐஸ் கியூப்பா சேஞ்ச் ஆயிரும். சப்போஸ் அந்த ஐஸ் கியூப்பை வாட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஐஸ் கியூப் எடுத்து நம்ம வார்ம் பிளேஸ்ல வெளியில வச்சுட்டோம் அப்படின்னாலே அந்த ஐஸ் கியூப் வாட்டரா கன்வெர்ட் ஆயிரும். Can you think of any other example beside water that can change from solid to liquid? இப்போ வாட்டர் வந்து சாலிட்ல இருந்து லிக்யூடுக்கு மாறுது, லிக்யூட்ல இருந்து சாலிடுக்கு மாறுது. இப்போ இதே மாதிரி வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. A candle which is made up of wax is one such example. இப்ப நம்ம வந்து கேண்டில் வந்து சொல்லலாம். கேண்டில் வந்து one type of wax தான். How can we turn candle wax into liquid state? How can we change the liquid wax back to solid state? Why should we cool the liquid wax to change it into a solid state? What are the other liquids you have seen which get converted into a solid? Have you ever seen coconut oil getting converted into its solid state during the winter season? இப்ப நம்ம கேண்டில் வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது லிக்யூடா சேஞ்ச் ஆயிரும். லிக்யூடா சேஞ்ச் ஆன கேண்டில் திரும்ப நம்ம கேண்டிலா சேஞ்ச் ஆயிரும். இப்ப இதே மாதிரி கோகோனட் ஆயில் வந்து விண்டர் சீசன்ல லிடா ஃபார்ம் ஆயிரும். அதையே ஹீட் பண்ணோம் அப்படின்னா லிக்யூடா ஃபார்ம் ஆயிரும். இதேதான் கீயும். இதை யாராவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? Hence we can see that water and other substances change their state on heating or cooling. The process of conversion of a solid into liquid state is called melting. The process of conversion of liquid into solid is called freezing. சாலிடா இருக்கிற பொருளை வந்து லிக்யூடா மாத்தணும் அப்படின்னா என்ன செய்யறோம், ஹீட் பண்றோம். அதே மாதிரி லிக்யூடா இருக்க பொருளை சாலிடா மாத்தணும் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்றோம். லிக்யூடா இருக்கிறத சாலிடா மாத்துறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஃப்ரீஸ் பண்றோம். அந்த ப்ராசஸ நம்ம ஃப்ரீசிங்னு சொல்லுவோம். அது சாலிடா இருக்க ஒரு ஆப்ஜெக்ட மாத்துறதுக்கான ப்ராசஸ்க்கு பேரு மெல்டிங்னு சொல்றோம். ஆக்டிவிட்டி 8.6 let us complete the diagram. கீழ வந்து ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. அந்த டயக்ராம கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. எப்படி கம்ப்ளீட் பண்றது? Fill up the blank boxes in 8.5 marked as A, B, C and 1, 2, 3, 4 for conversion of different state of water using the words given in the box. 2 words have been filled for you. கீழ வந்து 1, 2, 3, 4 ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி A, B, C ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் அவங்க கொடுத்திருக்காங்க. இப்போ மேல வந்து கீவேர்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம கீழ ஃபில் பண்ண போறோம். 3 டைப் ஆஃப் வாட்டர் ஸ்டேட் பார்த்தோம். என்னென்ன வாட்டர் ஸ்டேட்? சாலிடு, லிக்யூடு, கேஸ். இப்போ ஒரு வாட்டர் இருக்கு. வாட்டர் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. அதை நம்ம லிக்யூடா சேஞ்ச் பண்ண முடியும். லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கிறத கேஸா சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி கேஸா இருக்கிற வாட்டரை நம்ம லிக்யூடா சேஞ்ச் பண்ண முடியும். லிக்யூடா இருக்கிற வாட்டரை அதே மாதிரி இப்போ ஒண்ணு மெல்ட் ஆகுது அப்படின்னா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யும், எவாபரேட் ஆகும். ஃப்ரீஸ் அண்ட் கண்டென்ஸ்.
How can water be evaporated faster or slower? வாட்டர் வந்து எப்படி எவாபரேட் ஆகும், ரொம்ப ஃபாஸ்டா எவாபரேட் ஆகுமா அல்லது ஸ்லோவரா எவாபரேட் ஆகுமா? In section 8.1 we have learned about evaporation. Let us explore it more. எவாபரேஷன்னா என்னது? வாட்டர் வேப்பரா சேஞ்ச் ஆகி எவாபரேட் ஆகுறது தான் நம்ம எவாபரேஷன் சொல்லுவோம். Observe your surrounding. What are the conditions that affect how fast water evaporates? What difference do you see in evaporation on a cold day versus a hot day? Discuss with your friends. The following words may help in your discussion: fan, drying cloth, sweating, wind day, hot day, rainy day. வந்து வாட்டர் எவாபரேட் ஆகுறது ஃபாஸ்டா இருக்குமா ஸ்லோவா இருக்குமா, அல்லது எந்த டேல ஃபாஸ்டா இருக்கும் எந்த டேல ஸ்லோவா இருக்கும்? இப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னா அந்த டேல எவாபரேட் ஆகுறது எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு நாள் ஹாட்டா இருக்கு அப்படின்னா அந்த நாள்ல எவாபரேட் ஆகுறது எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் சுத்தம். ஆனா சில டைம் நமக்கு ஜில்லுன்னு ஃபீல் ஆகும், சில டைம் நம்ம ரொம்ப ஹாட்டா ஃபீல் பண்ணுவோம். ட்ரையிங் கிளாத், ஒரு கிளாத் வந்து நம்ம காய போடுறோம் அப்படின்னா சில நேரம் சீக்கிரம் காஞ்சிரும், சில நேரம் லேட்டா காயும். ஸ்வெட்டிங், அதே மாதிரி சில டைம் நமக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் வரும், சில டைம் ஸ்வெட்டிங் வரவே வராது. விண்டி டே எப்படி இருக்கும், ஹாட் டே எப்படி இருக்கும், ரெய்னி டே எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். Let us perform activity 8.7 to investigate condition that will affect how fast water will evaporate. ஆக்டிவிட்டி பண்ண போறோம். அந்த ஆக்டிவிட்டில வந்து எப்படி வந்து வாட்டர் ஃபாஸ்டா எவாபரேட் ஆகுது, எந்தெந்த டைம்ல வாட்டர் ஃபாஸ்டா எவாபரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி 8.7. Let us investigate. Take water in a small cap of a bottle. You may use sanitizer in a place of water. ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடியில வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம். Take some amount of water in a plate. The exposed area of water in the bottle cap and the plate are different. இப்போ ஒரு பிளேட்ல வந்து வாட்டர் எடுத்துக்கிறோம். எந்த அளவு வாட்டர் எடுக்கும் அப்படின்னா நம்ம பாட்டில் கேப்ல எவ்வளவு வாட்டர் எடுத்தோமோ அதே அளவு வாட்டரை நம்ம பிளேட்லயே எடுக்கிறோம். கேப்ல இருக்கிற வாட்டரும் சரி பிளேட்ல இருக்கிற வாட்டரும் எவாபரேட் ஆகும். Keep both of them near each other. ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வைக்கிறோம். Record the time taken for the water to completely evaporate in each case. இப்போ வந்து ரெண்டுமே கம்ப்ளீட்டா எவாபரேட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கு அப்படிங்கறத நம்ம மெஷர் பண்ண போறோம். What condition did we keep the same? என்ன கண்டிஷன் வந்து நம்ம கீப் அப் பண்ணலாம்? Did we change in this investigation? இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து என்னென்ன சேஞ்சஸ் நமக்கு தெரியலாம்? What did we measure? நம்ம எப்படி மெஷர் பண்றது? What can you conclude from this investigation? இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம்? If you spread out water on a plate, its area exposed to air in larger. Therefore, evaporation is faster. What would happen if milk is taken instead of water in the above activity? இப்போ வந்து நம்ம வாட்டர் வந்து பிளேட்லயும் எடுத்துக்கிறோம், வாட்டர் கேப்லயும் எடுத்துக்கிறோம். ஆனா பிளேட்ல இருக்கிறது தான் சீக்கிரமே எவாபரேட் ஆகும். ஏன் பிளேட்ல இருக்கிறது சீக்கிரம் எவாபரேட் ஆகுது அப்படின்னா பிளேட் வந்து நிறைய ஏரியா இருக்கிறதுனால அதுல வந்து நிறைய ஏர் வந்து எவாபரேட் ஆயிரும். அதனாலதான் கம்பேரிங் டு வாட்டர் கேப் பிளேட்ல இருக்க வாட்டர் வந்து சீக்கிரம் எவாபரேட் ஆயிரும். இப்ப இதே மாதிரி மில்க் அண்ட் வாட்டர் எடுத்துக்கிறோம். ரெண்டுலயும் எது வந்து சீக்கிரம் எவாபரேட் ஆகும்? Other condition which affect how fast water evaporate. Say an activity similar to activity 8.7 to find out what are the other condition which can affect how fast water will evaporate. You change. What would you keep the same? Perform this activity. Use table 8.5 to record the data and discuss your observation. வந்து milk and water எடுத்துக்கிறோம். எது வந்து ரொம்ப சீக்கிரம் எவாபரேட் ஆகும்? வாட்டர் தான் சீக்கிரம் எவாபரேட் ஆகும். ஏன் வாட்டர் வந்து சீக்கிரம் எவாபரேட் ஆகுது? மில்கோட வாட்டரை கம்பேர் பண்ணும்போது மில்க் எப்படி இருக்கும்? ரொம்ப திக்கா இருக்கும், வாட்டர் ரொம்ப தின்னா இருக்கும். அதனால வாட்டர் வந்து சீக்கிரமே எவாபரேட் ஆயிரும் கம்பேரிங் டு மில்க். இந்த கண்டிஷன் you have explored to find how water can be made to evaporate faster or slower. You can also conduct activity 8.2 to explore further. இப்போ வேற என்னென்ன கண்டிஷன் வச்சு நம்ம வாட்டர் வந்து எவாபரேட் ஆகுதா அல்லது ஸ்லோவா எவாபரேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஆக்டிவிட்டி 8.8 let us explore. Take identical cap of 2 bottles. இருக்க ரெண்டு பாட்டிலோட கேப் வந்து எடுத்துக்கிறோம். Pour equal amount of water in each of the cap. இப்போ ரெண்டு கேப்லயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து போர் பண்றோம். Place one of the cap in sunlight and keep the other in shade as shown in figure 8.6. கேப்பை டைரக்டா சன்லைட் படுற மாதிரி வைக்கிறோம், ஒரு வாட்டர் கேப்பை ஷேடோ விழுற மாதிரி வைக்கிறோம்.
Observe the two caps of the bottles after every 15 minutes. இப்போ ஒரு 15 மினிட்ஸுக்கும் அந்த வாட்டர் கேப்ல இருக்கிற வாட்டரை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே வரோம். ரெக்கார்ட் த டைம் டேக்கன் ஃபார் வாட்டர் டு கம்ப்ளீட்லி எவாப்ரேட் இன் ஈச் கேஸ். ரெண்டு கேப்ல இருக்க வாட்டரும் கம்ப்ளீட்டா எவாப்ரேட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கு அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ண போறோம். யூ கேன் ஆல்சோ ரிப்பீட் திஸ் ஆக்டிவிட்டி ஆன் அ விண்டி ஆர் ரெய்னி டே அண்ட் ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். இதே ஆக்டிவிட்டியை நம்ம மழை பெய்யற நாள் ஒரு நாள் வைக்கலாம், அதே மாதிரி வெயில் அடிக்கிற டைம் அல்லது காத்து அடிக்கிற டைம் ஒரு நாளும் வைக்கலாம். இப்படி வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். Water evaporates faster from the kept in sunlight compared to the kept in shade. இப்போ நம்ம சன்லைட்ல ஒண்ணு வச்சிருக்கோம், டைரக்டா சன்லைட் படுற மாதிரி ஒண்ணு வச்சிருக்கோம், ஷேடிங் பண்ற மாதிரி ஒரு வாட்டர் கேப்ப வச்சிருக்கோம். எது வந்து சீக்கிரம் எவாபரேட் ஆகும்? டைரக்டா சன்லைட் படுறதுதான் சீக்கிரம் எவாபரேட் ஆகும். It is a common observation that cloths dry faster on a hot sunny day. Do cloths dry faster or slower on a windy day? It's once again a common observation that cloths dry faster on a windy day. With the increase in the movement of air, water evaporate faster. கிளாத் வந்து காய போடுறோம் அப்படின்னா அது சம்மர் டைம்ல சீக்கிரமே காஞ்சிரும். அதே மாதிரி ரெய்னி டைமும் காயவே காயாது. கிளாத் வந்து ரொம்ப அடிக்குது அப்படின்னாலுமே அந்த டைம்ல கிளாத் வந்து சீக்கிரமே காஞ்சிரும். ஏன்? விண்ட் வந்து நிறைய வர ஏர்ல வந்து மூவ்மெண்ட்ல இருக்கும். அப்படி ஏர் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது நம்மளோட கிளாத்ல இருக்க வாட்டர் வந்து சீக்கிரமே எவாபரேட் ஆயிரும். The amount of water vapor in the air is more on rainy days and hence rainy days are more humid. இப்போ நமக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கும்போது ஏர்ல வந்து வாட்டர் வேப்பர் நிறைய இருக்கும். அப்போ ரெய்னி டேல வந்து ஹியூமிட் வந்து நிறைய இருக்கும். It is also a common observation that cloths dry slowly on a rainy day. On a rainy day, water evaporates slowly. If the amount of water in the air is already high, more humidity, water evaporates slowly. சம்மர் டைம்ல நம்ம கிளாத் காய வச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமே காஞ்சிரும். இது ரெய்னி டைம்ல சீக்கிரம் காயாது. ஏன்? ரெய்னி டைம்ல ஆல்ரெடி ஏர்ல நிறைய வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கும். அதனால ரெய்னி டேல வந்து வாட்டர் சீக்கிரம் எவாபரேட் ஆகாது. சம்மர் டேல வாட்டர் சீக்கிரமே எவாபரேட் ஆயிரும். அதனாலதான் நம்ம ரெய்னி டேல ரொம்ப ஹியூமிடிட்டியா ஃபீல் பண்ணுவோம். Cooling effect. Avi's mother purchased a new Matka earthen pot to replace the stainless steel pot for storing drinking water. Upon returning from school, Avi noticed the earthen pot and drinks water from it. Avi expressed surprise and asked, "Why is the water in the earthen pot so cold? I never observed water getting cold in a stainless steel pot. What do you think is the reason?" ஆவியோட அம்மா வந்து ஒரு earthen பாட்னா என்னன்னா மண்பானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. ஆவியோட வீட்டுல இதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வைப்பாங்க அப்படின்னா குடிக்கிற தண்ணியை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் ஊத்தி வைப்பாங்க. ஆனா இப்ப ஆவியோட அம்மா வந்து earthen pot மண்பானை வந்து ஒண்ணு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அந்த மண்பானையில தண்ணி ஊத்தி வைக்கிறாங்க. ஆவி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அந்த தண்ணி வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கு. ஆவி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இவ்வளவு கூலிங்க நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன் இந்த earthen potல வந்து தண்ணி இவ்வளவு கூலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். Water seeps through the surface of the earthen pot and evaporates, which imparts a cooling effect on the water. The other example of cooling effect, sprinkling water on the floor or during summer to cool it is another example. இப்போ வந்து ஏன் அந்த earthen potல இருக்கிற வாட்டர் வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கு அப்படின்னா அந்த earthen potல நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியா வாட்டர் சீப் ஆகும். அது மட்டும் இல்லாம வாட்டர் எவாபரேட்டும் ஆகும். அதனாலதான் earthen potல இருக்கிற வாட்டர் கூலிங்கா இருக்கும். கூலிங் இப்ப நம்ம வேற எந்தெந்த வேலை வந்து நம்மளோட நம்ம கூலிங்கா வச்சுக்கலாம். இப்ப சம்மர் டைம் இருந்தது அப்படின்னா ஃப்ளோர்ல வந்து வாட்டரை வச்சுங்கள் பண்றது, ரூஃப்ல வந்து வாட்டரை நல்லா தெளிச்சு விடுறது, இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா சம்மர் டைம்லயும் நம்மளோட சரௌண்டிங் கூலிங்கா இருக்கும். ஹவு டு யூ ஃபீல் வென் யூ ராப் சானிடைசர் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ்? இப்போ உங்களோட கையில வந்து சானிடைசர் வந்து நீங்க ரஃப் பண்ணீங்க அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? லெட் அஸ் பெர்ஃபார்ம் ஆக்டிவிட்டி 8.9 to observe the cooling effect by making a simple and electricity free model of pot in pot cooler. நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். அந்த ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது கூலிங் எஃபெக்ட் வந்து எப்படி எல்லாம் வரும், எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி 8.9, let us make a model. ஒரு மாடல் வந்து நம்ம பண்ண போறோம். Take 2 earthen pot of different size. ரெண்டு சைஸ்ல இருக்க ரெண்டு மண்பானை எடுத்துக்கிறோம்.
Fill the bottom of the larger pot with a layer of a sand. First நம்ம larger pot வந்து எடுத்துக்கிறோம். அந்த bottom layer வந்து sand ஆல fill பண்றோம். Place the smaller pot into the center of the larger one as shown in figure 8.7. நம்ம ஒரு பெரிய பாட் அண்ட் ஒரு சின்ன பாட் வந்து வாங்குறோம். அந்த பாட் வாங்கினதுக்கு அப்புறம் பெரிய பாட்ல வந்து சாண்ட் வந்து மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன பாட் வந்து நம்ம அந்த சாண்டுக்குள்ள பிளேஸ் பண்றோம். கேப் பிட்வீன் த பார்ட்ஸ் வித் மோர் சாண்ட். இப்ப நம்ம சின்ன பாட்டு அதுல வச்சதுக்கு அப்புறம் நிறைய கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்லயும் இன்னும் நிறைய நம்ம சாண்ட் வந்து ஆட் பண்றோம். போர் வாட்டர் இன்டு த சாண்ட் ஏரியா. இப்போ இந்த சாண்ட் இருக்க ஏரியால வாட்டர் வந்து நம்ம ஊத்துறோம். அப்படி வாட்டர் ஊத்தும் போது அந்த சாண்ட் எல்லாமே கூலிங் ஆக ஆரம்பிச்சிடும். லிட் ஆர் வெட் ஜூட் சாக் டு கவர் த டாப் ஆஃப் த ஸ்மாலர் பார்ட். ஒரு லிட்டோ அல்லது ஜூட் சாக், அந்த ஜூட் சாக்காலையோ கவர் பண்றோம். கவர் பண்ணிட்டு ஆல்சோ மேக் அ டிராயிங் ஆஃப் த பார்ட் இன் பாட் கூலர் ஒன்ஸ் இட் இஸ் ரெடி. பாட் வந்து ரெடி ஆயிருச்சு அப்படின்னா இதுல நம்ம நிறைய டிராயிங் பண்ணி டெக்கரேஷனும் பண்ணிக்கலாம். allow 4 to 5 hours for the mini pot in pot cooler to cool down. The time range can be influenced by many conditions. Observe and discuss how it create a cooling effect inside the pot. Keep some vegetables and fruits in it and observe for a week on a daily basis to check for the freshness of the vegetables and fruits kept inside the cooler. You will have to add water regularly to keep the sand moist. For how many days can the vegetables and fruits be kept fresh in it? What are the conditions which can affect the number of these days? What else can be used in place of sand for better cooling? இப்ப நம்ம இந்த பாட்டின் பாட் கூலர் வந்து ரெடி பண்ணிட்டோமா, ரெடி பண்ணினதுக்கு அப்புறம் 4 to 5 hours வந்து இதுல கூலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 4 to 5 hours கூலிங் இருக்கும்னு சொல்றது வெதர் கண்டிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும். இந்த பாட்டின் பாட் கூலர்ல வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாண்ட் எப்பெல்லாம் காயுதோ அப்பெல்லாம் திரும்ப நம்ம வாட்டரை போர் பண்ணி சாண்டை வந்து மாய்ஸ்டாவே வச்சிருந்திருக்கணும். அப்படி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளவு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படிங்கறத அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. யூ ஆல் மே பி ஃபெமிலியர் வித் திஸ் யூனிக் கிளே பாட். வாட் இஸ் கால்டு சுராகி. இன் சம்மர்ஸ் சுராகி இஸ் யூஸ்டு டு கீப் வாட்டர் கோல்டு. பேர் தான் என்னன்னா சுராகி. இந்த சுராகி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வாட்டரை ஃபில் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். வாட்டரை வந்து கூலிங்கா வச்சுக்கிறதுக்காக இந்த சுராகி அப்படிங்கிற பாட்ல வந்து நம்ம வாட்டரை ஃபில் பண்ணி வைப்போம். ஹவு டு கிளவுட் கிவ்ஸ் அஸ் ரெயின். கிளவுட் வந்து நமக்கு எப்படி மழை தருது? why does air containing water vapor go up in the atmosphere? This thin layer of air that surround the earth. As we know, gas balloons containing lighter gases go up in the air. Similarly, water vapor is lighter than air, causing it to rise. எல்லாமே ஏன் வந்து ஏர்ல அட்மாஸ்பியர்ல மேல போயிட்டே இருக்கு, ஏன் கீழேயே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்க்க போறோம். கேஸ் பலூன்ஸ் நிறைய இருக்கு. அந்த கேஸ் பலூன்ஸ் எல்லாமே நம்ம விட்டோம் அப்படின்னா அது ஏர்ல என்ன செய்யும், மேல போயிட்டே தான் இருக்கும். இதனால அது அப்படி வந்து மேல ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். Condensation play a significant role in the process of bringing evaporated water back to the earth surface. Condensation தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் வந்து பண்ணுது. இப்போ எவாபரேட் ஆன வாட்டர் வந்து ஒரு லிக்யூடா ஃபார்ம் ஆகுறதுக்கு எந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு? கண்டென்சேஷன். How does this happen? இது எப்படி ஃபார்ம்? When air moves higher above the earth surface, it becomes cooler and cooler. At certain height, the air gets so cool that the water vapor in it turns into droplets, which are generally formed around dust particles. These small droplets float in the air and form cloud. Many droplets join together to form bigger drops of water. Some drops get so heavy that they start falling. These falling water drops are called ஆர் வாட் வி கால் ரெயின். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வாட்டர் வேப்பர் ஆனது எல்லாமே என்னவா ஃபார்ம் ஆகும்? நிறைய வாட்டர் டிராப்லெட்ஸா, நிறைய கண்டென்சேஷன் மூலமா நிறைய வாட்டர் டிராப்லெட்ஸா வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுற வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே இருக்கும்போது கூலா இருக்கு அப்படின்னா ஹைட் போக 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 இன்னும் அந்த வாட்டர் கூல் ஆயிட்டே தான் இருக்கும். அப்படி கூல் ஆயிட்டே இருக்கும்போது அந்த வாட்டர் டிராப்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய வாட்டர் டிராப்ஸா ஃபார்ம் ஆகும். ஏர்ல ஃப்ளோட் ஆகுற எல்லா வாட்டர் டிராப்லெட்ஸும் வந்து ஒரு கிளவுட் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்ற கிளவுட் எல்லாமே பிக்கர் டிராப்ஸ் ஆஃப் வாட்டரா வந்து இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய வாட்டர் டிராப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பெரிய வாட்டர் டிராப்ஸ் வந்து மேல ஃப்ளோட் ஆக முடியாது. சோ அது வந்து கீழே விழுந்துரும். அததான் நம்ம ரெயின்னு சொல்றோம். அண்டர் ஸ்பெஷல் கண்டிஷன் இட் மைட் ஆல்சோ ஃபால் ஆஸ் ஹெயில் ஆர் ஸ்னோ. Avi enjoys the rain and create a poem. You can complete the poem and present in your class.
சில நேரம் சம்மர் டைம்ல வந்து பனிக்கட்டி மாதிரி மழை பெய்யும் இல்லையா, அதை தான் நம்ம ஹெயில்னு சொல்லுவோம். ஸ்னோனா பனியா பெய்யும் இல்லையா, அதை தான் நம்ம ஸ்னோன்னு சொல்லுவோம். மட்டும் நமக்கு கிடைக்காது, அது ஹெயில் பனிக்கட்டி மழையா இருக்கலாம் அல்லது ஸ்னோ பனியாவே இருக்கலாம். Activity 8.10. Let us engage in group activity. Take an empty discarded 1 liter plastic bottle. Pour about the 1 cup of water into it. இப்போ நம்ம ஒரு 1 liter plastic bottle எடுத்துக்கிறோம். அந்த plastic bottle 1 cup of water மட்டும் pour பண்றோம். Close the lid tightly. Now quickly squeeze and release the bottle continuously for about 2 to 3 minutes. Observe the space about the water in the bottle. ஸ்கியூஸ்னா என்ன அப்படின்னா நம்ம கசக்குறதுன்னு சொல்லுவோம்ல, அதை தான் ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப நல்லா அந்த பாட்டில வந்து நட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதை நல்லா ஸ்கியூஸ் பண்றோம். ஸ்கியூஸ் பண்ணிட்டு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு அந்த பாட்டில வந்து ரிலீஸ் பண்றோம். ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது, ஸ்பேஸ் அதோட அவுட்டர் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ண அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. ரிப்பீட் த சேம் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் ஆடிங் a small burned piece of paper into the water. ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பரை வந்து நம்ம தீ பத்த வச்சு அந்த வாட்டருக்குள்ளேயே நம்ம போடுறோம். போட்டா என்ன ஆகுது, வாட் வில் யூ அப்சர்வ், என்ன நடக்குது? In this case you will observe some haziness about the water in the bottle. இப்ப நம்ம அந்த பேப்பர்ல வந்து தீப்பொருத்தி வச்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டிலோட சர்ஃபேஸ்ல வந்து ஒரு ஹேசினஸ்னா என்னன்னா ஒரு கிளவுட் மாதிரி ஃபார்ம் ஆகுறத நம்ம பார்க்கலாம். The burned newspaper provides very small invisible dust particles around which water vapor condenses and forms cloud. newspaper போட்ட உடனே அது வந்து நமக்கு தெரியாத மாதிரியும் சரி தெரியாத மாதிரியும் சரி நிறைய வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகி ஒரு கிளவுடா ஃபார்ம் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். Let us perform activity 8.11 to represent our understanding of how water changes its state and its movement. திரும்ப நம்ம 8.11ல இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டி வந்து பண்ண போறோம். ஆக்டிவிட்டி பார்க்கும்போது வாட்டர்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கறத நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். ஆக்டிவிட்டி 8.11. Let us understand the process. இதுல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். லேபிள் figure 8.9 using arrows shown and the words given in the box to show where water is stored, how water changes its state and where it moves. ஏற்கனவே நம்ம என்னென்ன பார்த்தோம், வாட்டர் வந்து எங்க ஸ்டோர் பண்ணி வைக்காங்க, அது எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகுது, அது எப்படி எல்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப இத வந்து ஒரு பிக்சர் மாதிரி பிக்சரைஸ் பண்ணி பார்க்க போறோம். What did I do well? Was I able to label all parts of the water cycle? Which parts of the water cycle were unclear to me? இப்ப கீழே வந்து ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க, மேல கீவேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு இது எங்கெங்க இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். கிளவுடுன்னு சொல்லுவோம், இதான் நம்ம கிளவுடுன்னு சொல்லுவோம். இதை ஓசன்னு சொல்லுவோம், இதை நம்ம ரிவர்னு சொல்லுவோம். ஓசன் வாட்டர் என்ன செய்யும், எவாபரேட் ஆகும். எவாபரேட் ஆகி அது என்ன செய்யும், கிளவுடா ஃபார்ம் ஆகும். கிளவுடா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த எவாபரேட் ஆன வாட்டர் என்ன செய்யும், கண்டென்சேஷன் ஆகும். கண்டென்சேஷன் ஆனதுக்கு அப்புறம் ரெயினா கீழே வரும். ரெயின் திரும்ப ரிவர் ஆகும். ரிவர் ஓசோனு போகும். ஓசோன் வாட்டர் எவாபரேட் ஆகும். எவாபரேட் ஆகி கிளவுடா ஃபார்ம் பண்ணும். கிளவுடா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கண்டென்சேஷன் ஆகும். கண்டென்சேஷன் ஆனதுக்கு அப்புறம் ரிவர் வரும். இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இததான் நம்ம வாட்டர் சைக்கிள்னு சொல்லுவோம். The water from the ocean and the earth's surface evaporate into the atmosphere as vapor and return as rain, hail or snow, ultimately flowing back to the ocean. This circulation of water is known as the water cycle. ஓசோன்ல இருக்க வாட்டர் அண்ட் எர்த் சர்ஃபேஸ்ல இருக்க வாட்டர் எல்லாமே எவாபரேட் ஆகி எவாபரேட் ஆன வாட்டர் வந்து அட்மாஸ்பியர்ல போய் வாட்டர் வேப்பரா அட்மாஸ்பியர் போகும். அட்மாஸ்பியர் போனதுக்கு அப்புறம் கிளவுடா ஃபார்ம் ஆகும். கிளவுடா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கண்டென்சேஷன் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு அதே வாட்டர் ரெயினாவோ ஹெயிலாவோ ஸ்னோவாவோ நமக்கு திரும்ப கிடைக்கும். இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கும். இதை தான் நம்ம வாட்டர் சைக்கிள்னு சொல்லுவோம். Only a small portion of water available on the earth is fit for us by plants, animals and humans. Most of the water is in the ocean and it cannot be used directly. We use water for drinking and also for many other activities. The number of people using water is increasing with the rise in population. The increasing demand for water causes its shortage in many parts of the world. Hence, it is very important to use water wisely and avoid wasting it. Let us keep our water bodies from pollution. You will learn more about water and its conservation in chapter Nature's Treasure. ஒரு plant யூஸ் பண்ற வாட்டரோ அல்லது அனிமல்ஸ் யூஸ் பண்ற வாட்டரோ அல்லது ஹியூமன்ஸ் யூஸ் பண்ற வாட்டரோ எர்த்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் போர்ஷன் ஆஃப் வாட்டர் தான் இருக்கும். அப்போ நிறைய போர்ஷன்
ஓசன் ஆஃப் வாட்டர் வந்து எதை இருக்கும், ஓசோன் வாட்டர், சால்ட் வாட்டர் தான் இருக்கும். இந்த ஓசோன் வாட்டர் ஆஸ் அ ஹியூமனா நம்மளால டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஹியூமன், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரிங்க் பண்றதுக்காக மட்டும்தான் வாட்டர் யூஸ் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. ஃபார் குக்கிங், ஃபார் வெசல் வாஷிங், இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு நம்ம வாட்டர் யூஸ் தான் இருக்கும். பாப்புலேஷன் அதிகமாக அதிகமாக வாட்டரோட தேவையும் அதிகமாயிட்டே தான் போகுது. அதனாலதான் வாட்டர் ஷார்டேஜ் வந்து இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்ல வாட்டர் ஷார்டேஜ் இருந்துட்டே தான் இருக்கு. என்ன தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு வாட்டர் நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம நிறைய வாட்டரை வேஸ்ட் பண்ண கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், தேவையான விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நம்ம கிட்ட நிறைய வாட்டர் இருக்கு அப்படின்னு பண்ணிட்டே இருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நம்மளோட வாட்டர் பாடிஸ் லைக் ஓசன், ரிவர், லேக் இது எல்லாமே பொல்யூஷன்ல இருந்து நம்ம பார்க்கணும். பொல்யூஷன்ல இருந்து நம்ம எந்த அளவுக்கு வாட்டர் பாடிஸை நம்ம பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு அடுத்தடுத்து வர ஜெனரேஷனுக்கு வாட்டர் ஷார்டேஜ் இல்லாம நிறைய வாட்டர் கிடைக்கும். வாட்டரை பத்தி நம்ம நேச்சர் ட்ரெஷர் அப்படிங்கிற சாப்டர்ல இன்னும் நிறைய கத்துப்போம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.